ஸ்பந்தனாஸ்புத்தி கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா 10% மேல வந்து மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் 10% ஏறி இருக்கு. இங்க ஆர்டிகல்லாம் 13% வரைக்கும் போட்டிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கம்பெனிங்க நெட் ப்ராஃபிட் வந்து பண்றாங்களான்னு கேட்டா ப்ராஃபிட் பண்ணல. நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா நெட் லாஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. 218 கோடி ரூபாய் போன வருஷம் இதே டைம்ல வந்து நெட் லாஸ் வந்து பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப 83 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. சோ நெட் லாஸ் வந்து கட் பண்ணிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 12% மேல வந்து ஏறி இருக்கு. 94 கோடி ரூபாய் இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா ஜெனரேட் பண்ணிருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் மட்டும் ஒரு 3% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து டிராப் ஆயிருக்கு. அதே டைம் டிஸ்பர்ஸ்மென்ட்ஸ் வந்து உங்க 27% வந்து ஜம்ப் ஆயிருக்கதா சொல்றாங்க. சோ இது ஒரு நல்ல சைனா வந்திருக்கு. இந்த கம்பெனியோட அந்த கிராஸ் என்பிஏ பொறுத்தல 4% மேல வந்து கிராஸ் என்பிஏ வந்து இருந்தது. அது குறைச்சு இப்ப 2.6% இருக்கு. நெட் என்பிஏ சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனி இப்ப ஸ்ட்ராங்கான கலெக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா 58% இவங்க பினான்சியல் 2026ல கொடுத்த லோன்ல இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் அதிகமா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல கொடுத்த லோன்ல 99.8% வந்து கலெக்ஷன் எஃபிஷியன்சியா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா இங்க கொடுக்குற லோன் திரும்ப வருது அப்படின்றத இதுக்கான அர்த்தமா வந்து இருக்கு. ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு கணேஷ்ன்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க சிடிஓவா சீஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸரா. சோ இவங்க வந்து இந்த கிரைசிஸ்ன்ற நிறுவனம் வந்து இங்க ஸ்பந்தனாஸ்புத்தி கூட வந்து மெர்ஜ் ஆக போகுதுல. சோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் இங்க இந்த கம்பெனியோட அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எடுப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு உள்ள பிளஸ் நியூஸா இருக்கிற ரீசனால மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி இன்னும் அந்த சர்வைவல் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. சோ இது கம்பேக் ஆகுமா அப்படின்றது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம். ஒரு ரிஸ்கர் பெட்டா தான் வந்து இருக்கும்.